ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் கிருபையாக ஒரு புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தை காண உதவி செய்த தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினாலே தான் நாம் நிற்கிறோம். 8வது மாதத்தை நாம் காண்கிறோம். கடந்த மாதத்தில் நம்மோடு இருந்த அநேக நம்மளோடு கூட இந்த நாளில் இல்லை. ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இதனாலே ஆண்டவருடைய நாமத்தை இந்த 8வது மாதத்திலே நாம் எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துவின் ஏற பெற்ற நல்ல நாமத்திலே அந்த 8வது மாதத்தின் காலை வேளைக்காக நன்றி உணர்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 7 மாதங்கள் ஒரு தகப்பனை போல தோளிலே சுமந்து ஒரு தாயை போல மார்போடு அணைத்து எங்களை நடத்தி வந்த தேவன் நல்லவர், கிருபை நிறைந்தவர், மாறாதவர். அந்த 8வது மாதத்திலும் உங்களுடைய புதிய கிருபையாளர்களை இந்த புதிய மாதத்திலே நிரப்பி ஆளுகை செய்யும்படி உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெப வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய புதிய அபிஷேகத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்றுபடி உங்களுக்கு ஜெபிக்கிறோம். இதை பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவை எழுந்தருளும் என்றதான பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்த தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த மகாபெரிய நேரத்தை எண்ணி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் இணைந்து நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தலாமா? ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே
ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற 1000 10,000 தேவதூதர்களும் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 8வது மாதத்தை காண உதவி செய்த தேவனை ஓயாமல் துதித்து மகிமைப்படுத்த தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த மகா பெரிய கிருபைக்காக தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், ஏசையா உம்மை மறவேன் நான் என்ற நான் பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்மை மறவாமல் நினைத்து வழிநடத்தி வந்த தெய்வத்தை முழு மனதோடு அவரை ஆராதிச்சவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 7 மாதம் என் தெய்வமாகிய கர்த்தர் எங்க கூடவே வந்தீங்க, எங்களை வழி நடத்தி வந்தீங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த தெய்வமாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை பயத்துக்கு நீங்களாக்கி
நடத்தி வந்த உம்முடைய அதிசயமான வழிகளை எல்லாவற்றையும் எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிங்க, எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றி ஆண்டவரே, சத்தமா மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது, ஏராளமாய் இருக்கிறது. தெய்வமே, என் ராஜனே, என் பரிகாரியே, என் பரிசுத்தமே, என் கிருபையே, என் கோட்டையே, என் துருகமே, என் நம்பிக்கையே, உம்மையே உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கண்மலையானவரே, எங்களை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரரே. உம்மை மாத்திரம் நம்பி உயர்த்துகிறோம், உம்மை மாத்திரம் நம்பி ஆராதிக்கிறோம், உம்மை மாத்திரம் நம்பி ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனே 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 மனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. மாதத்துல எங்களை கரம் பிடிச்சு நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரம் முழுவதையும் சாஷ்டாங்கமாய் அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 8வது மாதத்தில் எங்களை கரம் பிடிச்சு எங்களை நடத்தி செல்ல நீர் வல்லமை நிறைந்தவராய் எங்கள் நடுவில் வந்திருக்கிறதற்காக உம்மை நன்றி உலகத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென் அப்பா. ஹல்லேலூயா. சந்தலலரபதரபலபா. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார், கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கடிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கடிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமென், 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 அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தால் நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தால் நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார்,
நடத்துகிற தெய்வம். இந்த 8வது மாதத்துல எங்களை கரம் பிடிச்சு நீ நடத்த திட்டம் பண்ணி இருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த 8வது மாதத்தை நம்முடைய பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த 8வது மாதத்துல உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய மகிமையையோ ஆண்டவரே எல்லாவற்றாலும் ஆண்டவர்களை நிரப்பி ஆண்டவரே காலை வேளையிலே ஆளுகை செய்வீராக. உம்முடைய வல்லமையினாலே நிரப்புங்க, உம்முடைய மகிமையினாலே நிரப்புங்க, உம்முடைய கிருபையினாலே நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தாலே நிரப்புங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுகிறது. நம்முடைய வசனத்தின்படி விடுதலை கொடுக்கிற வல்லமை, பலன் கொடுக்கிற வல்லமை, ஆரோக்கியத்தை கொடுக்கிற வல்லமை, சத்துவத்தை கொடுக்கிற வல்லமை இந்த காலை வேளையில இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் மேல இறங்கி வருவதாக. எல்லா பலகீனத்தின் கூறுகள் இயேசுவின் நாமத்திலே ஒழிந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. கர்த்தருடைய வல்லமை இந்த புதிய காலை வேளையில, இந்த புதிய காலையில ஆண்டவரே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால இப்பொழுதே தேவ பிரசன்னம் ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ள இறங்கி ஆளுகை செய்வதாக, ஒவ்வொரு இடங்களுக்குள்ள ஆளுகை செய்வதாக. சாந்தா துவாரியாந்தரமா நேமினி வீரியா கபல லரதியாந்தரபா சந்தரதியாலரபா. ஹalleluya ஹalleluya ஆமென். 7 மாதங்களை எப்படியோ கடந்து வந்துட்டோம். இந்த மாதத்தை எப்படி கடந்து போவோம் என்று தெரியலையே என்று தவிக்கிற ஆண்டவரே உள்ளங்களை பாரும் ஆண்டவரே, உள்ளங்களை பாரும் ஆண்டவரே. இப்பொழுதே நடத்துகிற தெய்வமாய் உடைய பிள்ளைகளை கரத்தை பிடிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடிச்சு ஆண்டவரை வழி நடத்துவீராக, அதிசயமாய் நடத்துவீராக, அற்புதமாய் நடத்துவீராக, கிருபையாய் நடத்துவீராக, தயவாய் நடத்துவீராக. உம்முடைய நடத்துதலுக்காக உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். தேவரீர் வழி நடத்தி சொல்லும், தேவரீர் காத்துக் கொள்ளும், தேவரீர் எல்லா ஆபத்துகளுக்கும் மறைத்துக் கொள்வீராக. ஹalleluya 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 ரபலரதியா நிமரா சந்தரலரா லேனிமிகது டபலரதியா நிகபது வரதியலரவ சந்தரலரவரவா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏமன் 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 ஏமன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. அப்பா மகிமையின் பிரசன்னம், மகிமையின் வல்லமை, மகிமையின் ஆண்டவரே பிரசன்னத்தினால் வல்லமையினால் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆளுகை செய்வீராக. உடைய பிள்ளைகளுக்கு இந்த 8வது மாதத்துல வர வேண்டிய நன்மைகள் வருவதாக, இந்த 8வது மாதத்துல வர வேண்டிய எல்லா கிருபைகளும் வருவதாக, பலன்கள் வருவதாக, எல்லா தேவைகளையும் சந்திக்கிற வல்லமை இறங்கி ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் மேல ஆளுகை செய்யும். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைச்சு கொண்டு வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க. இதே பெரியவர் குறிப்பெடுத்து நடத்தி சகலவற்றை உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய திவ்ய பிரசன்னம் எங்களை வழி நடத்தணும். இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தருக்கு இந்த நேரத்தில் தந்திருக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய தயவுள்ள கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசு இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. Thank you. கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த 8வது மாதத்திலே தேவன் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் கரங்களில் உள்ள வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம்
2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் இந்த 8வது மாதத்துல நம்மளுக்கு திருச்சபைக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான வசனம், கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஒரு வாக்குத்தத்த வசனம். இந்த வசனத்தின் படியாக ஆண்டவர் நம்மை இந்த 8வது மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்த அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். எந்த வார்த்தை அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், பெரியதா இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், பெரியதா இருக்கும் என்று சொல்லி வேதாகமும் மிக அழகாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து தான் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். 2வது சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என்ன சொல்றாருங்க? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாம் என்கிற பேரை ஆபிரகாம் என்று மாற்றி ஆண்டவர் ஆபிரகாமை அவருடைய பேரை பெருமைப்படுத்துகிறார். தேசங்களில், சமுதாயத்தில், எல்லா பகுதியிலும் ஆபிரகாமுடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். ஆண்டவர் பாருங்க, ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி அந்த சொல்ற அந்த வார்த்தையில ஆபிரகாமை பெருமைப்படுத்துகிற தேவன் இந்த மாதத்துல உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதிச்சு உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி, உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துறார். உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துறார். ஒருவேளை எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனே, தள்ளப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனே, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துறேன். உன் வீட்டுல நீ சிறியவனா இருக்கலாம், உன் வீட்டுல ஒருவராலும் மதிக்காம இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல உன்னை யாரும் கண்டுக்க மாட்டேறாங்க அப்படின்ற சூழ்நிலையில நீ இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில நீ இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் பேரை நான் இந்த மாதத்துல பெருமைப்படுத்துவேன். அடுத்து ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு கர்த்தர், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படி இருப்பாய்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் சொல்ற வார்த்தை பாருங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வசனத்தை சொல்லும் போதே நிச்சயமாகவே நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ட் வந்துடுது. கர்த்தர் இந்த மாதத்தில் என்ன ஆசீர்வதிக்கப்படுற, தரித்திரத்தில் இருக்கிற, வறுமையில் இருக்கிற, என்னால ஒன்றும் செய்ய முடியல, அடுத்த வேளைக்கு நான் என்ன செய்வேன் என்கிற புலம்பலோடு கூட, அழுகையோடு கூட நீங்கள் இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பான். சொல்லி பாருங்க, இந்த வசனத்தை அப்படியே சொல்லி பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்குள்ளே உறுதிப்படுத்துவாரு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்துக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் சொன்னதுதான். வானத்தையும் பூமி மண்ட சராசரிகளையும் உருவாக்கின தேவன் சொன்னதுதான். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை இந்த 7வது மாதத்தை வெடிச்சு கொண்டு அறிக்கை செய்து
ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் சுதந்திரிச்சு கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். நாம் அப்படியே கண்களை மூடி, இருக்கிற இடத்துல கண்களை மூடி தடைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் இந்த மாதத்தில் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை ஆதியாகமம் 12:2 சொல்லி இருக்கிறாரு. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி தேவன் இந்த வார்த்தையின்படி உங்களையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உங்கள் கணவனையும் உங்கள் வேலைகளையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் ஒருமுறைப்பட்டு ஜெபம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, இது எப்படி ஆகும் என்று நினைக்கலாம், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். இல்லை, நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கும் தெய்வம் என்று சொல்லி. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கும் தெய்வம் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இந்த 8வது மாதத்திலே வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னால் அப்படியே நடக்கும், நிறைவேறும், பழிக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கோடி நன்றி சொல்லுகிறோம், கோடி நன்றி சொல்லுகிறோம், கோடி 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 நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்திருக்கிறீர்கள் பரலோக தகப்பனே. இந்த 8வது மாதத்தை காண தெய்வம் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த மாதங்களில் எங்களோடு இருந்தவங்க இந்த நாட்கள் இல்லாம போயிட்டாங்க. ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை தாங்கி வழி நடத்துகிறது, தூக்கி சுமக்கிறது. அதற்காக நன்றி சொல்லுகிறோம், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்திலையும் ஆபிரகாமுக்கு சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு இங்க திருச்சபைக்கும் வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அதை உறுதிப்படுத்துங்கப்பா, அதை நிறைவேற செய்வீராக. ஆதியாகமம் 12:2 சொன்னீங்க, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் சொல்ற, பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். சமூகம் எங்களோடு கொண்டு மாதம் முழுவதும் வழி நடத்தி காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். சுவாச குடும்பங்கள் எல்லாரும் ரத்தத்தில் ஒப்புக்கொள்கிறோம். ஆபத்து, விபத்து, சத்தடைய கிரிகள் எல்லாம் மரண பயங்களுக்கெல்லாம் விளக்கி கர்த்தர் வழி நடத்தி முடியும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதி சகலவற்றுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நிய ஐக்கியமும் சத்தியத்தை அறிகிற அறிவும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. God bless you.